இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு ராசியிலிருந்து 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், இது மூன்றுத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பொன்னான பார்வை குரு பகவானுடைய பார்வையினாலே இந்த 3 பேரையும், இந்த 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கின்ற இந்த பார்வை என்பது குரு பார்வை என்பதால் கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தனஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தால் பணம் கொட்டப் போகிறது. ஏன்னா யோகாதிபதிங்க. அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், ஒரே காதல் தான். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது அம்மாவோட உடல்நிலை கெடுகிறது. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி என்பதால் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் சார் ஒவ்வொரு ட்ரை பண்ண சார். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நீண்ட பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு சேனலில் நிறைய மிஸ் ஆயிட்டேன். இப்பொழுது மீண்டும் காலை மாலை என தொடரலாம் என்று இருக்கிறேன். அவ்வகையில் முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற 3 முக்கிய பயிற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பெயர்கிறார். சிம்மத்திலே சூரிய பகவானும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். இது எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்பது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு. ஸோ இந்த 3 பயிற்சிகளுமாக சேர்ந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ஒரே மாதம் 3 இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே இப்படி தான் சார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கினதுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 கிரக பயிற்சிகள், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். ஒரே மாதத்தில் 3-4 பயிற்சி நடக்கிறது இந்த வருடம் தான். இந்த வருடம் என்னமோ ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் சனியினுடைய மாதம். 8 சனி, சனியினுடைய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த 3 பயிற்சிகள் சூரியன் ஹெச்ஓடி தன் சொந்த இடத்திலே ஆட்சி பெறுவதால் மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உலகிற்கு உண்டு பண்ண போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கன்னியில் இருப்பதை விட ஒரு சிறப்பான இடம் என்பது கிடையாது. இப்படி காலபுருஷனுக்கு 6வது இடம். ஸோ அப்படி இந்த மாதமே ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறது. அவ்வகையில் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் கடன்லாம் தீர்ந்து நல்வாழ்க்கை பெற போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு ராசியிலிருந்து 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், இது 3த்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பொன்னான பார்வை குரு பகவானுடைய பார்வையினாலே இந்த 3 பேரையும், இந்த 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கின்ற இந்த பார்வை என்பது குரு பார்வை என்பதால் சகல விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் என்பதால் நான் சொல்லியிருக்கேன், பொது வெளியில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. என்ன வாசல்லாம் ஒரே கூட்டமாக வந்திருக்காங்க, அண்ணே உங்களை தேடி தானே வந்திருக்காங்க. என்ன தேடி எதுக்குப்பா கூட்டம்? அண்ணே உங்களை பற்றி சொன்னேனே, அதானே கூட்டமாக வந்திருக்காங்கண்ணே. என்ன சொன்னீங்க? அண்ணே நீங்கள் சொக்க தங்கன்னு சொன்னேனே. சரி, அதான் உரைச்சி பார்க்கலான்னு வந்திருக்காங்கண்ணே. ஆனால் பாவியில் அரசியல் வெளிகளில் பேசும் பொழுது நமது பிரதமரை நான் சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் கருத்து இப்போ யாரும் கேட்கல, தயவுசெய்து அமைதியாக இருங்க. 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் நான் இது பண்ணுறேன் சார், நான் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டேன் சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. 2 கூடையவன் யார்? 2ஆம் இடத்துல மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவன் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன். 5 கூடிய யோகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனப்பிராப்தி, பணம் கொட்ட போகிறது. யாரெல்லாம் வண்டி வாகனங்கள், கார் ஓட்டுற சார், பைக் இது மாதிரி வச்சுருக்கேன் சார், டிராவல்ஸ் வச்சுருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருக்கும். 5 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தனஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தால் பணம் கொட்ட போகிறது. ஏன்னா யோகாதிபதிங்க. அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், ஒரே காதல் தான். அப்பா நீங்கள் காதல் கடிதெல்லாம் எழுத வேணாம்ப்பா, நீங்கள் தயவு செஞ்சு அவன் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு போயிட்டுருக்கேன், நீங்கள் ஒன்றும் லெட்டர் எழுதிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த காதல் அப்படி கொட்டும், இதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது என்றால், நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 6 கூடியவன் 4ஆம் இடத்துல. 6 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா,
6னா ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அவர் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாத்தையும் கெடுக்கிறார். வியாதி, கடன், கஷ்டம் இதை தரக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானம் கெடுகிறது. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, அது கெடுகிறது. சார் காலையில் எந்திரிச்சோடனே எவ்வளோ வேலைகளை கொடுக்குறாங்க சார். காலையில் குளிச்சு எழுந்து விட்டு கோயிலுக்கு போகிறேன் கடவுளே. நல்லபடியாக தான் சார் நாளை தொடங்கினேன். வீணாக போன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார். டுடே ஆல் ப்ரோக்ராம் கேன்சல் தான். ஆட பாவி, உன்னை நம்பி நான் இன்றைக்கி எவ்வளோ திட்டங்கள் வச்சுருந்தேன். எல்லா திட்டத்தையும் மாற்றி விட்டானுங்க. இப்போ நான் இங்கேருந்து அங்கே போய் அவர்கிட்ட கேட்டுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதெல்லாம் நடக்கும். அலைச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அலைந்து அலைந்து வேலை செய்வது, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த 4ஆம் இடத்துல யார் இருக்கும் பொழுது? இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அலைச்சலாக இருக்கும். எது எடுத்தாலும் ஒரே அலைச்சல். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனால் கம்ஃபர்ட்டாக போகணும். இப்போ காலைல எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது இப்படி, ஓடி ஓடி வேலை பார்க்குறது இப்படி, ஓடி ஓடி வேலை பார்க்குறதுக்கு ஒரு எண்டே இல்லையா? தொடர்ந்து இதே மாதிரி பண்ணால் எப்படி சார்? போன்றவைகள்லாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது அம்மாவோட உடல்நிலை கெடுகிறது. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி என்பதால் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் சார் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார், உங்கள் பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் எம்டி சார் தான் உங்கள் பேரை போடவே இல்லை. ஏய், இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கடா டேய். ஒரு கட்டத்தில் நீங்கள் வெகுண்டு எழுந்து இப்போ ப்ரமோஷன் தர போகிறீங்களா இல்லையாடா? நிறைய பேருக்கு அப்ரைசல் வர்ற நேரம் இப்போயே ஆரம்பிச்சிருப்பாங்க. செப்டம்பர் மாதம்லாம் 4ஆம் இடத்துல இந்த 6 கூடையவன் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். நம்ம கார்ப்பரேட் கம்பெனிகளோட மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா? நம்ம செல்ஃப் அப்ரைசலில் நம்மளை பற்றி நம்மளே கம்மியாக மார்க் போட வச்சது தான். செல்ஃப் அப்ரைசல் கொடுக்குறவங்கெல்லாம் போய் பாருங்களேன். உங்களை பற்றி என்ன மார்க் போடுறீங்கன்னு கேட்டால் நீங்களே 50-60 மார்க் தான் போடுவீங்க, அதுக்கு மேலே போட மாட்டீங்க. எனிவே இதுக்கு மேலே போட்டால் பாஸ் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னு கேட்பாரு. நான் போகிற பர்ஃபார்மர் தான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 60 மார்க் தான் போடுவாங்க. பாஸ் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்ட்டு 70 மார்க்கில் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆட பாவிகளா, என்னை பற்றி நம்பிக்கை இழப்பை எனக்கே உண்டாக்கியது தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உருவாக்கிய ஒரே விஷயம். 4ஆம் இடத்துல யார் இருக்கிறார்? 6 கூடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ண போகிறோம்? பணம் கொட்ட போகிறது. ஆனால் ப்ரமோஷன் முக்கியம், பதவி முக்கியம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்கள் ரொம்ப அலையாதீங்க. டேக் ரெஸ்ட், டேக் பிளென்டி ஆஃப் ரெஸ்ட். உடல்நிலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. சகோதர பாவங்களால் சந்தோஷங்கள் உண்டு. இருந்த போதிலும் உடல்நிலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் இஷ்யூ ஆகும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடம்னா அந்த தலைமை சாத்தன் மடம்னு பேர். இந்த மடத்தில் மட்டும்தான் தினசரி யாகங்களும் வேள்விகளும் நடக்கிறது. உலகத்தின் மிக உயரமான விஷ்ணுமாயா விஸ்வரூபமாக 6 அடிக்கு இங்கே மட்டும்தான் எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய அனுக்கிரகத்தை பெறுங்கள். உடனே ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.